கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த நாள் பெண்கள் தினம். இந்த நாள் பெண்கள் தினம் எல்லாரும் நல்லா சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆமென். பெண்கள் வேதத்தில் மிகவும் முக்கியமானவர்கள், சபையில் மிகவும் முக்கியமானவர்கள் பெண்கள், குடும்பத்தில் மிக முக்கியமானவர்கள் பெண்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமானவர்கள் பெண்கள். இந்த பெண்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை. பெண்கள் மிக மிக முக்கியமானவர்கள். ஆமென். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 14 நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளால் அதை உடைத்து போடுகிறார். ஆமென். ஒரு ஸ்திரீயால் ஒரு குடும்பத்தை கட்டவும் முடியும், ஒரு ஸ்திரீ குடும்பத்தை என்ன செய்ய முடியும், உடைக்கவும் முடியும். ஒரு ஸ்திரீ ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும், ஒரு ஸ்திரீ அந்த சமூகத்தை உடைக்கவும் முடியும். ஒரு பெண் ஒருத்தவங்களுடைய குடும்பத்தில் ஒரு கணவனுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் முடியும், ஒரு பெண் அந்த கணவனுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் முடியும். ஒரு பெண் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும், அந்த பெண் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை அழிக்கவும் முடியும். ஒரு பெண் சபையை கட்டவும் முடியும், அதே நேரத்தில் ஒரு பெண் நினைத்த சபையை உடைத்துட்டும் போக முடியும். ஆமென். இது உண்மையான ஒரு காரியம். அதான் இயேசு புத்தியுள்ள ஆண் வீட்டை கட்டுகிறான் அப்படி சொல்லலை. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்தால் வீட்டை கட்டுகிறார், புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறார், புத்தியுள்ள ஸ்திரீ சபையை கட்டுகிறார், புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டுகிறார், ஒரு ஆணுடைய வாழ்க்கையை கட்டுகிறார், ஒரு சமூகத்தை கட்டுகிறார், அவளுடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு லெவலில் என்ன செய்கிறாள், கடந்து வருகிறார். ஆமென். அப்படியானால் நாம் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தார், விரும்புகிறார். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீனா நாம் எப்படி இருக்கலாம், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி இருப்பார், அதற்கு நம் வேதத்தில் நிறைய பெண்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் குறித்து 1 பேதுல சொல்லப்பட்டிருக்கு. அவள் தன்னுடைய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்ததுனால புத்தியா என்ன செய்தால் நடந்து கொண்டாள். எஸ்தர் திறப்பிலே நெஞ்சு ஜெபிக்கிறவளாக இருந்தபடினால புத்தியாய் ஞானமாய் ராஜாட்ட பேசுறதுனால ஒரு தேசத்தை அவளோட இனத்தை என்ன செய்தால் காப்பாற்றி கொண்டாள். அதே மட்டுமல்ல, தெபோராள் எழும்புனாள் இஸ்ரேல் ஜனங்களுக்காக. எழும்புனபடினால இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, காக்கப்பட்டார்கள். அதே போல் நிறைய பார்க்கும்பொழுது வேதத்தில் நிறைய பெண்கள் ரூத் தன் மாமியாரை பின்பற்றினதுனால தன் மாமியாரை அவள் என்ன செய்யலை, விடவே இல்லை. ஆகவே அவளுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா பிறந்தார். அப்போ வேதத்தில் நிறைய புத்தி உள்ள ஸ்திரீகளை பற்றி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் ஞானமாக என்ன செய்தார்கள், நடந்தார்கள். இந்த நாட்களில் பெண்களுக்கு படிப்பின் ஞானம் அதிகமாக இருக்கிறபடினால ஒரு குடும்பத்தை கெட்டக்கூடிய ஞானம் அவங்களுக்கு மிகவும் கம்மியாக ஆகி விடுகிறது. அவங்களுக்கு படிப்பின் ஞானம் முக்கியம் கிடையாது, ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு குடும்பத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும், ஒரு கணவனை எப்படி புரிந்து கொண்டு, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி புரிந்து கொண்டு, அந்த குடும்பத்தோட சிச்சுவேஷனை புரிந்து கொண்டு அதை கெட்டுகிறவள் தான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. பிரியமானவர்களே, இந்த நாளில் அநேக குடும்பங்கள் உடைந்து காணப்படுகிற காரணம் யார் தெரியுமா, பெண்களால் தான். சொல்லுங்க பார்ப்போம். குடும்பத்தில் பிரச்சனை கணவரால் வருமா, இல்லை. ஒன்று மாமியாரால் வரும், இல்லைன்னா யாரால் வரும், நாத்தனாரால் வரும், இல்லை சம்மதினால் வரும், இல்லை வீட்டுக்கு போனவளால் என்ன செய்யும் பிரச்சனை வரும். புருஷனால் வருமா, இல்லை. பெண்ணுக்கு பெண்ணு தான் அந்த எந்த ஒரு குடும்பத்திலையும் விரோதமாக இருக்கிறது. ஆனால் அந்த பெண்களை கொஞ்சம் ஞானமாக நடந்து கொள்ளும் பொழுது, அந்த பெண்களே ஒரு புத்தியாய் நடந்து கொள்ளும்போது அந்த பெண்கள் என்ன செய்ய முடியும், ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியும், கெட்ட முடியும். ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியும், அரவணைத்து போக முடியும். ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியும், கெட்ட முடியும். அந்த ஞானம் ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசேஷித்த தன்மையை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆண்களுக்கு அந்த தன்மை இருக்காது. ஆண்களுக்கு அந்த புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி இருக்கிறாரு. அது ஆண்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் தெரியாது. குடும்பத்தை எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும், அம்மாவை எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும், ஒய்ஃபை எப்படி 2 பேரும் சமாளித்து கொண்டு போகணும், உடன் பிறந்தவர்களை சமாளித்து கொண்டு போகணும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும், எந்த இடத்துல என்ன பேசக்கூடாது, கணவர்கிட்ட எப்படி பேசணும், மாமியார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், உடன் பிறந்தவர்கள் கூட எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற ஒரு ஞானத்தை பெண்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, ஆண்டவர் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நம் அந்த ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வைத்து நம் குடும்பத்தை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். ஆனால் நம்முடைய படிப்பை வைத்தோ நம்முடைய பணத்தை வைத்தோ நம்ம என்ன செய்ய முடியாது, குடும்பத்தை கட்ட முடியாது. ஒருத்தங்க நம்மகிட்ட இப்படி பேசுகிறார்கள்னா அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும், அதுக்குள்ள ஞானம் நமக்கு என்னது தேவை. நாம் ஞானம் இல்லாமல் சில வார்த்தைகள் பேசும் பொழுது அது குடும்பத்தை என்ன செய்துவிடும், உடைத்துவிடும். மற்றவர்களுடைய மனதை என்ன செய்துவிடும், காயப்படுத்திவிடும். மற்றவர்களுடைய இருதயத்தை அது என்ன செய்துவிடும், உடைத்துவிடும். குடும்பம் மாத்திரம் கிடையாது, சபையை பார்க்கும் பொழுது பாருங்க, சபையிலும் பெண்கள் தான் மிக மிக முக்கியமானவர்கள். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க பின்னாடி பக்கப்பலமாக ஊழியத்தில் துணையாக இருக்கிறது முழுவதும் யார், பெண்கள். சபையில் அதிகமாக ஊழியம் செய்கிறது யார், பெண்கள். பெண்கள் தான் அதிகமாக என்ன செய்கிறாங்க, ட்ராக்ஸ் ஊழியம் சரி, எந்த ஊழியம் சரி, ஜெபிக்கிற ஊழியம்னாலும் சரி, எல்லாத்துலேயும் பங்கு பெறுகிறவர்கள் யார், பெண்கள். பெண்கள் சபைக்கினது மிக மிகவும் முக்கியமானவர்கள். பெண்கள் சபைக்கு மிக மிகவும் தூணானவர்கள். ஒரு பெண் நினைத்தால் சபையை கட்டி எழுப்ப முடியும். ஒரு பெண் நினைத்தால் அதே போல் சபையை என்ன செய்ய முடியும், உடைக்கவும் முடியும். ஊழியக்காரர்களே, நீங்கள் பெண்கள்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் ஞானமாய் நடக்கும் பொழுது அந்த பெண்கள் மூலமாக ஆண்டு அந்த சபையை என்ன செய்வார், கட்டி எழுப்பி கொண்டே இருப்பார். அதே அது பெண்களுக்கு விரோதம் நம்ம எலும்பு போடும்போது அந்த பெண் சபையை என்ன செய்து விடுவாள், உடைத்து விடுவாள். அது உண்மைதான். ஆகவே பெண்களில் அந்த அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, மனைவியானவள் ஸ்திரீயானவள் பலவீன மாண்டமானவளாக இருக்கிறபடினா அவள் விவேகமாக என்ன செய்யணும், ஆண்கள் நடக்க வேண்டும். பெண்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஞானமாக என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அந்த ஞானம் ஆண்களுக்கு என்னது தேவை. சபை ஊழியனாலும் சரி, வீடு குடும்பம்னாலும் சரி, பெண்கள்கிட்ட ஞானமாக நடக்கிற ஞானத்தை நாம் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பெண்கள் ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்து. பெண்களால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. பெண்கள் நேரத்தை ஆத்மாக்களை கொண்டு வரவும் முடியும். அதே நேரத்தில் பெண்களை சபையை உடைத்துட்டும் என்ன செய்ய முடியும், போக முடியும். அவள் ஒரு பெண் ஒரு குடும்பத்தையும் கட்ட முடியும், ஒரு சபையும் கட்ட முடியும், ஊழியத்தை கட்ட முடியும். ஒருத்தங்கள் பின்பாக பக்கப்பலமாக இருக்கிறது யாருன்னா ஒரு பெண் தான். ஒரு பெண் ஒரு ஆணாலும் சரி, ஒரு குடும்பத்தினாலும் பின்னால் பக்கபலமாக இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பமானது என்ன செய்யாது, கெட்டப்பட முடியாது. சபையானது கெட்டப்பட முடியாது. ஆகவே பெண்ணாகிய நாம் மிகவும் விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் நமக்கு விலையேற பெற்ற ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அது கட்டக்கூடிய ஞானத்தை, அது என்ன ஞானத்தை நாம் கட்டக்கொள்ளணும். எல்லாத்தையும் கட்ட வேண்டும், உருவாக்க வேண்டும். ஜனங்களை உருவாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை உருவாக்க வேண்டும். நமக்கு வர நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் அந்த பெண்களுக்கு விசேஷமாக என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, பெண்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள், மிகவும் விலையேற பெற்றவர்கள். அந்த விலையேற பெற்ற பெண்களை நீங்கள் வைத்திருக்கீங்க. ஆகவே இந்த சமூகம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது, குடும்பமானது பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பை கொடுக்கும் பொழுது, அந்த பெண் ஒரு குடும்பத்தை என்ன செய்வாள், கட்டுகிறவர்களால் காணப்படுவாள். குடும்பத்தை உழைக்கிறவளாய் என்ன செய்ய மாட்டாள், காணப்பட மாட்டாள். அதே போல் பெண்களும் புத்தியாய் நடக்க வேண்டும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், அந்த ஞானம் ஆண்டவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல எப்படி சூழ்நிலை எப்படி சமாளித்து நம்ம போக வேண்டும், அந்த ஞானத்தை நாம் பெண்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம குடும்பத்தையும் சரி நம்முடைய எல்லாவற்றையும் நாம் உடைக்கிறவர்களாக என்ன செய்ய விடுவோம், காணப்படுவோம். ஆகவே பெண்களாகி நாம் விலையேற பெற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிப்பவர்களை பரலோக தேவனே, இந்த நாள் பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்கும் விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார், புத்தியில்லா ஸ்திரீகோ தன் கையினால் அதை உடைத்து போடுகிறவர்களாக அல்லப்பா. அப்பா, கெட்டுகிறவர்களாக ஒவ்வொரு பெண்களையும் மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்ய போயிடப்படியால் நன்றி. ஒவ்வொரு பெண்களையும் நம்முடைய இயேசு நாமத்தினால் ஆஸ்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.